அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சம்பந்தமே இல்லாமல் டக்குன்னு மைண்டு சோகமாகும். நோட் பண்ணியிருக்கீங்களா? என்னடா நல்லா தான் போயிட்டு இருந்து டக்குன்னு சோகமாயிருச்சு மைண்டு. உடனே வேலைக்கு போயிடக்கூடாது. எனக்கு ஏன் இப்போ சோகமாச்சுன்னு சொல்லி உட்காந்து கவனிக்கணும். அது காரணம் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சம்பவத்தினுடைய வீரியம் எப்போ குறையும்னா, அந்த சம்பவத்தை ஆராய்ச்சி செய்து அந்த சம்பவத்திற்கு உண்டான மெமரி இருக்குல்ல, அதுக்குண்டான சரியான பதிலை நீங்கள் எப்போது கொடுக்கின்றீர்களோ அப்போது அந்த சம்பவம் உங்கள் மெமரியிலிருந்து காணாமல் போயிடும். இதுக்கு பேர் தான் கர்மாவை அழிக்கிறது. கர்மாவை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. எப்படி அழிப்பீங்க? ரொம்ப இன்டென்ஸான சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நினைவுகளாக போய் உட்கார்ந்துருது. நினைவுகளை எப்படி அழிப்பீங்க? நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கும் போதுதான் அந்த கர்மா அழியும். அப்போ அந்த நினைவுகளுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பீங்க? அந்த விஷயம் என்னை பாதிக்காது, அது அவசியம் இல்லை என்று எப்போது நீங்கள் உணர்கின்றீர்களோ அப்போதான் அந்த கர்மா அழியும். இப்போ கர்மானா என்னன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறீங்க. கிடையாது. உங்கள் மனதில் பதிந்துள்ள பதிவுகளுக்கு பெயர் கர்மா. அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்கள் வேர்ட்ஸ் வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்கள் செயல்பாடு வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்கள் நடத்தை வருது, அந்த பதிவுகளை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையே அமைகிறது. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளை நியூட்ரல் பண்ணிடணும், ஜீரோ பண்ணிடணும். நீங்கள் ஜீரோ பண்ணலைன்னா, இதனால தான் சொல்கிற பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லைன்னா கேட்காது. இது மிகப்பெரிய ஞான பொக்கிஷம், ஞான ரகசியம், யாருக்கும் புரியாது. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கு எப்போது நீங்களே பதில் கொடுத்து கற்றுக்கொள்கின்றீர்களோ, ஒரு லெவலுக்கு மேலே ஆட்டோ பைலட் மோடில் அதுவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தெரியுமா ஆட்டோ பைலட் மோட்னா என்னென்னு? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். நல்ல மைண்டை நல்லா பழக்கி வச்சிருக்கிறதுனால பிரெயின் வந்து என்ன பண்ணும்னா, அதே அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு உண்டான கெமிக்கல்ஸை, சில பார்ட்ஸை, சில அது எப்படி சொல்ற நாடிகள், அதை அதுவே ஆக்டிவேட் பண்ணும். ஒரு லெவலுக்கு மேலே மற்ற மனிதர்களை போல எமோஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை இழந்தவராக இருக்க மாட்டீங்க. எமோஷன் வரும், அலசி ஆராய்ச்சி பண்ணுவீங்க, புரிஞ்சுப்பீங்க, ஒரு முடிவுக்கு வருவீங்க. இப்படியே ஒவ்வொரு எமோஷனையும் ஆராய்ச்சி பண்ணும்போது பிறர் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்களை ஏமாற்றணும்னா, உங்களை எமோஷ்னலாக நான் அட்டாக் பண்ணிட்டேன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எமோஷ்னலி இருக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருந்தீங்கனாலோ, ரொம்ப துக்கத்தில் இருந்தீங்கனாலோ, ரொம்ப கோபத்தில் இருந்தீங்கனாலோ, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்கனாலோ மனம் நிலையற்று இருக்கும். அந்த நேரத்தில் உங்களை ஏமாற்றுவது மிகவும் சுலபம். அப்போ பக்குவம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் எப்போது பக்குவம் பெறுகிறீர்கள்? தைப்பூசம் முருகனை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைங்க. முருகப்பெருமான் தத்துவம் இப்போ இதைத்தான் சொல்லுது. தன்னை கவனி, தன்னை ஆராய்ச்சி பண்ணு. நீங்கள் விக்கிரகங்கள், ஐடல்ஸ், கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இதே பார்த்து 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 அது பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை தவறிட்டீங்க.
உங்கள் வாழ்க்கையில் அருள் அதிகமாக சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஒன்று அன்னதானம், தர்மம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னை உணர்தல் என்ன அர்த்தம்? இப்போ என்னை ஏன் நீங்கள் இத்தனை பேர் மதிக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம், அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். எஸ் ஆர் நோ? எப்படி வருது அந்த பதில்? எங்கிருந்து வருது? டிரான்சென்டென்டல் வாய்ஸ், இறைவன் சொல்கிறார், எல்லாம் ஓகே. எல்லாமே இறைவன் சொல்லித்தர மாட்டார். சில பல விஷயங்களை நம்ம தான் சிந்திக்கணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி பண்ண 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 அப்புறம் நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஆட்டோ பைலட் மோடில் அதுவே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும். இஷ்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ண. என் கூட இருக்கிற மணியவோ மாரியவோ நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் இங்கே மட்டும்தான் பேசுவேன், அவசியமான இடங்களில் மட்டும்தான் பேசுவேன். மற்ற நேரங்களில் நீங்கள் என்னை கவனித்தீர்கள் என்றால் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பாதி பேர் கூட இருக்கலாம், நான் மென்டல் ஆகிட்டேனே நினச்சிட்டாங்க. இன்னும் அநியாயத்துக்கு பேச மாட்டான், முன்னாடியாவது கொஞ்சம் நஞ்சமாவது பேசுவான். சுத்தமாக பேச மாட்டேன். ஏன்? உங்ககிட்ட பேசி உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவனை தாஜா பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எப்படி என்னை ஏமாற்றிட்டு தான் போக போகிறான். எஸ் ஆர் நோ? நான் இது எதுக்கு நான் எனர்ஜியை வெளியில் வேஸ்ட் பண்ணணும்? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு நானே ஒரு சிறந்த பார்ட்னராக மாறிட்டேன். எனக்கு நானே ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக மாறிட்டேன். அப்போ எனக்குள்ளேயே நான் பேச 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 உலகத்தில் இப்போ வேற யாரு கூட பேசுறதுக்கு போய் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த வேகம், இந்த ஸ்பீடு, இந்த இன்டெலிஜென்ஸ், இந்த ஸ்மார்ட்னஸ், இந்த டிவைன் குவாலிட்டி உள்ளுக்குள்ளே நம்ம போக 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 ஒரு வேகத்தில் போகும். அந்த வேகத்துக்கெல்லாம் யாராலையும் வரவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மனநிலை வேற லெவலில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்போ தன்னை ஆராய்ச்சி பண்ணுறதை ஏன் பண்ணணும்னு இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, தயவு செய்து இன்று ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். குற்றம் செய்வது இன்னொருவர் அல்ல, குற்றம் நீங்கள் தான் செய்கின்றீர்கள். அடுத்தவன் செய்யக்கூடிய குற்றத்தை அவன் அனுபவிக்க போகிறான். நீங்கள் செய்யக்கூடிய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், வலிமை, தகுதி, தராதரம் எத்தனை பேத்துக்கு இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், சரி நான் திருத்திக்கிறேன். எத்தனை பேர் அப்படி நினைச்சிட்டோம்? நானே சில நேரத்தில் சில கோபத்தில் கொஞ்சம் கடுப்பில் திட்டிடுவேன் கூட இருக்கிறவங்கள. அப்புறம் சாரி கேட்பேன். 24 மணி நேரம் நம்மளாலாம் சரியாக இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஞானியா நம்ம 24 மணி நேரம் அலர்ட்டாகவே அவேர்னஸோடையே இருக்கிறதுக்கு? தன்னை ஆராய்தல், தன்னை உணர்தல், தன்னை ஆராய்ச்சி செய்தல், இதை புரியாத காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை. எப்பயும் உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தங்கிட்ட பதில் கேட்டு முடிவுக்கு வரணுன்றதே முதல்ல தப்பு. ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்,
பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.